ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CS தியரி தமிழ். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு டேட்டா சென்டர்லேருந்து ரிசீவருக்கு என்னென்ன மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகுது, போய் சேருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் 3 டைப் இருக்குது. ஒன்று சிம்ப்ளெக்ஸ் மோட், இன்னொன்று ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட், இன்னொன்று ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோட். சிம்ப்ளெக்ஸ் மோட்னா என்னென்னா, இது ஒரு ஒன் வே டிரான்ஸ்மிஷன். அதாவது சென்டர் ரிசீவருக்கு டேட்டாவை சென்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ரிசீவர் பதிலுக்கு ஒரு டேட்டாவை அனுப்ப முடியாது. இப்போது நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். எனக்கு மேபி கமெண்ட்ஸில் போடலாம், ஆனால் என்னோட அந்த வீடியோ போயிட்டுருக்கும்போதே கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ரேடியோ ஸ்டேஷன்ஸில், பாட்காஸ்ட்டில் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் அந்த வீடியோவை என்ன பண்ண முடியும், வீடியோவோ ஆடியோவோ ஜஸ்ட் பார்க்கவோ கேட்கவோ முடியும், அவ்வளோதான். நம்மளால் அந்த டயத்தில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு சென்டரால் அந்த டயத்தில் டேட்டாவை சென்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ஆப்போசிட் சைடு ரிசீவர் சைட்லேருந்து சென்டருக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டாவோ மறுபடி சென்ட் ஆகாது. அப்போ இதில் என்ன ட்ராபேக் இருக்குன்னா, நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் ரிசீவருக்கு ப்ராப்பராக போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் தெரியாமல் போயிடும். அவங்க கரெக்டான டீட்டெயில் தான் கேட்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயமும் தெரியாமல் போயிடும். ஸோ மற்றதோட கம்பேர் பண்ணும்பொழுது சிம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பட்ஜெட் தான். ஏன்னா நம்மளுக்கு சென்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருந்தால் போதும், டபுள் கனெக்ஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒரு டைமில் தான் போகும். சென்டர் டு ரிசீவர் மட்டும்தான் போகும். இது சிம்ப்ளெக்ஸ் மோட். அடுத்தது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட் அப்படிங்கிறது சென்டரும் ரிசீவரும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிப்பாங்க, ஆனால் ஒரே டயத்தில் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வாக்கி டாக்கியில் விஷயத்த சொல்லி முடித்ததுக்கப்புறம்தான் அந்த சைட்லேருந்து ரிசீவர் அடுத்த விஷயத்த சொல்ல முடியும். அதாவது சென்டர் ஒரு டயத்துலையும் அண்ட் ரிசீவர் இன்னொரு டைம்லையும் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட். இதில் சேனலோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, பேண்ட்வித் அண்ட் ப்ரொபகேஷன் டிலே. இது மேபி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம். பேண்ட்வித் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த டயத்தில் எவ்வளோ டேட்டா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆக முடியுது அப்படிங்கிறது தான் பேண்ட்வித். ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சிக்னல், அதாவது அந்த டேட்டா சென்டர்டேந்து ரிசீவர் கிட்ட போய் சேர எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது ப்ரொபகேஷன் டிலே. ஸோ சேனலோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பேண்ட்வித் இன்ட்டு ப்ரொபகேஷன் டிலேவாக இருக்குது. ஸோ இது சென்டர் இங்கேருந்து பிக்கு மெசேஜை சென்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமில் போய் சேர்ந்ததுக்கப்புறம்தான் ரிசீவரால் மறுபடி ஏக்கு மெசேஜை அனுப்ப முடியும். இது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட். அடுத்தது ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோட். ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடில் நம்மளுடைய மொபைல் கம்யூனிகேஷன் மாதிரி அட் அ டைமில் சென்டரும் ரிசீவரும் பேசிக்க முடியும். இதில் என்னென்னா, அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகிறது இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்மிட் ஆகிற இந்த கம்யூனிகேஷன் லைன் அப்படிங்கிறது இந்த சேனலோட கெப்பாசிட்டியை பொறுத்து சிங்கிள் லைனாகவேவும் இருக்கலாம், அல்லது ஒரு லைன் சென்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு லைன் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் சேனலோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 2 பேண்ட்வித் இன்ட்டு ப்ரொபகேஷன் டிலேவாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ். தேங்க்யூ.